நம்ம அதிர்ஷ்ட நடிப்புல கடந்த ஏப்ரல் மாதம் வெளியான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. யாரும் எதிர்பார்க்காத விதமாக இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. குறிப்பாக ஆதிக்கிடமிருந்து இப்படி ஒரு அவுட்புட்டை யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம ஏகே அவர்களை விதவிதமாக காட்டியிருந்தாரு. இதுவே போதும்பா அப்படின்னு சொல்லும் அளவிற்கு ரசிகர்கள் ரொம்பவே இந்த படத்தை பார்த்து திருப்தியுமே அடைஞ்சிட்டாங்க. காரணம், பல வருடங்களாக ஏகே அவர்கள் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கிலேயே நடித்திருந்தாரு. அவரை பல கெட்டப்புகள்ல ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் குட் பேட் அக்லி படத்தின் மூலம் ரசிகர்களுக்கு கொடுத்திருந்தாரு. சோ இதனை பார்த்த ரசிகர்களோ தொடர்ந்து ஆதிக் அவர்களுடன் ஒர்க் பண்ணுங்கள் ஏகே அப்படின்னு கோரிக்கையை மேவெடுத்திருந்தாங்க. ரசிகர்களுடைய கோரிக்கையை ஏற்ற நம்ம அஜித் அவர்கள் அடுத்த திரைப்படத்தையுமே நம்ம ஆதிக்கிடமே கொடுத்துட்டாரு. சோ இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் படம் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்குமே நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான தகவல் வைரலாகிட்டு இருக்கு. அதாவது படத்திற்கான டெஸ்ட் ஷூட் முன்பே எடுக்கப்பட்டுள்ளதாம். அந்த டெஸ்ட் ஷூட்டையே ஃபர்ஸ்ட் லுக்காக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டுட்டாங்களாம். மேலும் படத்திற்கு அராஜகம் அப்படின்னு டைட்டில் வைத்துள்ளதாக சொல்லப்படுது. இந்த டைட்டில் உறுதியானது இல்ல அப்படின்னாலுமே இதை பற்றிய பேச்சு சோசியல் மீடியாக்கள்ல அதிகமாக இருக்கு. சோ அப்படி இந்த படத்திற்கு அராஜகம் அப்படின்னு டைட்டில் வைத்தா நல்லா இருக்குமா, இல்ல வேற என்ன டைட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.